பாராட்டுகிறேன். தீர்காயுஷ்மான் பவ. இறைவா, எல்லோரும் உன்னிடம் பிறவா வரம் கொடு என்றுதான் வேண்டுவார்கள். ஆனால் நானோ எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடு என்று வேண்டுகிறேன். ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இந்த மூன்றையும் சிறப்பான முறையில் அச்சிலேற்றி விட்டேன். இந்த ஜென்மத்தில் நான் எவ்வளவோ தேடியும் வளையாபதியும் குண்டலகேசியும் கிடைக்கவில்லை. அடுத்த ஜென்மத்திலாவது அவைகளை எப்பாடுபட்டாவது தேடி கண்டுபிடித்து தமிழ் தாயின் அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டும். அதற்காக எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஜென்மம் கூட என்று வேண்டுகிறேன். நான் இங்கே இந்த தமிழ் மண்ணில் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும். அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். நமச்சிவாயம், நமச்சிவாயம். ஐயா, அமருங்கள் ஐயா. அப்படியே படுத்துக்கோங்க. காலை வேணுகோபால் ஐயா, அசதியும் உடம்பு வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீ பாடினால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிங்க ஐயா. தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய மற்ற பற்று எனக்கின்றி இந்த பாடலை பாடுகிறேன் ஐயா. மற்று பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். மற்று பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. நற்றவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. ஐயா, தமிழே போயிட்டீங்களா ஐயா? அப்பா, ஐயா நம்மளோட ஐயா. ஐயா, எவ்வேடு தேடினி என் நாட்டில் எப்பதியில் எவ்வேடு நோக்கி இன்று ஏகினையோ. அவ்வான் அமிழ்தம் அமிழ்தம் என அள்ளி அள்ளி சங்கத் தமிழ் தந்த சாமிநாதா, தமிழ் தந்த சாமிநாதா. பொதிய மலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம். பொதிய மலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம். உலவோர் வாயில் துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய். உலவோர் வாயில் துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய்.
இறப்பின்றி துலங்குவாயே, இறப்பின்றி துலங்குவாயே. வணக்கம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, புறநானூறு முதலான ஏறக்குறைய 100 பழந்தமிழ் இலக்கியங்களின் ஓலைச்சுவடிகளை சுட்டெரிக்கும் வெயிலிலும் சுடுமணற் பரப்பிலும் அலைந்து திரிந்து தேடிக் கண்டுபிடித்து அச்சிட்டு நம் கையில் புத்தக வடிவில் தந்த பெருந்தகையாளர் மகோபாத்தியாய டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள். அவரது வாழ்க்கை வரலாற்றை தமிழ் தாத்தா என்னும் பெயரில் தொலைக்காட்சி தொடராக எடுத்தமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள் நிறைவேறியதாகவும் கருதுகிறேன். வணக்கம்.